எரேமியா 51 அதிகாரம் 5 வசனத்தின்படி, Jeremiah chapter 51 verse 5. இந்த வசனத்தை நான் படிக்கும்போது நான் தொடப்பட்டேன். When I read these words, I was greatly touched by that verse. தேசம் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. And even though the land was filled with the sin, but Israel and not Judah are not forsaken by God. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. இதனுடைய ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன். But I want to give a proper explanation for this. தேசம் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது. The land was filled with the sin. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஜீவிக்கிற இந்த பட்டணங்கள் கூட அப்படித்தான். Even the city what we are dwelling today, it is also in the same way. பாவத்தின் மத்தியிலும் அக்கிரமங்கள் மத்தியிலும் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are only living in the midst of sins and wickedness. உங்கள் வீட்டை சுற்றிலும், நீங்கள் வேலை செய்கிற இடத்தை சுற்றிலும் அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்து இருக்கின்றன. Even the working place, even the place where you dwell, around you it is filled with the wickedness and sin. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நன்றியோடு ஒரு காரியம் சொல்ல முடியும். அந்த அக்கிரமத்திலே, அந்த பாவத்திலே நாம் விழுந்து விடாதபடி தேவன் நம்மை பாதுகாத்தார். But one thing we can say with a grateful heart, but God has really preserved us that we might not fall into that kind of sin or wickedness. அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் நிறைந்திருந்தும், even though the land was filled with the sin and wickedness. யூதா என்கிற இடத்திலே உங்களுடைய பெயரை வைத்து அவர்கள் தேவனால் கைவிடப்படவில்லை. You just put your name in the place of Judah and you say they have not been forsaken. அந்த அக்கிரமத்திலே, அந்த பாவத்திலே நான் விழுந்து விடாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்தார், அவர் என்னை கைவிடவில்லை. இந்த நன்றி உள்ளவர்கள் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரியுங்கள். And whosoever say I will not be forsaken and I have been preserved and commit sin, that you praise God. நீங்கள் துதிக்குமாறு முழங்காலில் துதியுங்கள். அக்கிரமத்திலும் பாவத்திலும் விழாதபடி எங்களை கர்த்தாவே கைவிடாதபடி காத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த சூழ்நிலைகளிலே எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் விழுந்து விடாதபடி கர்த்தர் உங்களை கைவிடாமல் பாதுகாத்தார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த நன்றியோடு கர்த்தரை துதியுங்கள் திரும்பவுமாக. And I don't want to say, you know in what all the circumstances God preserved you not to fall. Think about and praise God. Amen. Amen. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah.